ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வடை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையுமே வந்து சட்னிக்கு அரைகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 4, 5 வரமிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் வந்து வடகை இருந்தால் போதும். அதை உதுத்து விட்டு இதை மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 4, 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு சர்க்கரை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.